ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சாங்க, ஸ்வாப் டாஸ்க்குன்ட்டு. ஸோ அதில் யார் ஸ்வாப் ஆகிறா அப்படிங்கிறது தான். ஸோ பிக் பாஸ் டீமா இல்லை சூப்பர் டீலக்ஸ் டீமா அப்படிங்கிறது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சாங்கன்னா ஸ்வாப் கிடையாது, பிக் பாஸ் ஜெயிச்சாங்கன்னா ஸ்வாப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாரு, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வீக்லி டாஸ்க்கு தோக்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஜெயிக்கிறவங்க ஓகே அப்படின்ட்டார். அப்போ ஜெயிக்கிறவங்க ஏதோ சொல்ல போகிறாங்க. அப்போ பிக் பாஸ் வீடு தான் ஜெயிச்சிருக்கு. இப்போது பிக் பாஸ் வீடு சும்மா சூப்பர் டீலக்ஸை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. வீக்லி டாஸ்கில் அது ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் வாங்குறாரு பிக் பாஸ். ஆனால் மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நம்ம பஸ் கொடுப்பாரு போல தெரியுது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம இந்த டாஸ்க் பற்றி பேசிடுவோம். ஸோ டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கொடுப்பாங்க. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேப் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டாஸ்க். ஸோ எல்லோரும் கோயின்சிடாக பண்ணாங்க. கோஆர்டினேட்டாக பயங்கரமாக இருந்து விக்ரம் இந்த சைட் கோஆர்டினேட் பண்ணி அங்கிட்ட எஃப்ஜே பண்ணார். ஸோ எல்லாருமே டக்குன்னு இந்த சைட் பிக் பாஸ் வீட்டில் 4 கரெக்டாக வச்சுட்டாங்க. டீலக்ஸ் வீட்டில் ஒன்று தான். என்னது டீலக்ஸ் ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல, தோத்துட்டானுங்க. ஆனால் கனிக்கு, ஹபரிக்கு, எஃப்ஜேக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்னதான் ஒரு விஷயம் பண்ணாலும் ஏமாற்றி பொழைச்சாலும் திறமையை நம்பினவன் என்றைக்குமே ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த டாஸ்க் ஒரு உதாரணம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படி வரேன். பிரவீன் ராஜ்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாப்புல உள்ள பிக் பாஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரை இப்போ நீங்கள் கேப்டன் ஆகிட்டீங்க, உங்களுடைய நாமினேஷன் பவர் ஒன்று இருக்குது, ஓகே, அதை யாரை கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் போகணும்ல, அவர் போக மாட்டேன்றார். அப்போ அந்த பவர் ஒன்று இருக்குது, யாரை கொடுக்குறீங்கன்னு கனிக்கு கலைக்குன்னு சொல்லிட்டார். கலையா இன்னொரு தடவை பார்த்து ஊதுங்க அப்படின்றார் பிக் பாஸ். கனின்னு சொல்கிறான், மூதேவின்றார் பிக் பாஸ். உடனே அவன் என்ன பண்ணுறான், கனின்றான். உடனே கனி என்ன பண்ணுறாங்க, மாறிடுறாங்க டீமுக்கு. உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கனி, எஃப்ஜே, செல்லப்பிள்ளை, நான் நல்லவர், தாய்க்கிழவி எல்லாமே ஒரே இதில், சனி இல்லை கனி எல்லாமே ஒரே இதில் போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ளே போகும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, ரைட்டு, அப்போ அடுத்து வியானாக்கு எப்படி சுபிக்ஷா பாஸ் கொடுக்க போகிறாங்க, காப்பாற்றிடுவாங்க, கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சு உள்ளேருந்து வெளியே வரணுமோ இல்லை வெளியே இருந்து உள்ளே போகணும். ஏன்னா ஒரு ஸ்வாப் தான் சொல்லிட்டார் பிக் பாஸ், 3 கிடையாது. இந்த ஸ்வாப் டாஸ்க் ஜெயிச்சாங்கன்னா பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஒரு ஸ்வாப் தான். ஒரு ஸ்வாப்புங்கிறப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கலையரசன் பிக் பாஸ்லேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. சுபிக்ஷா இந்த சைடு வந்திருக்காங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, ப்ரொமோ 3 பார்த்தாலே தெரியும். காரங்காரமாக பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு இது கூட தெரியாதா? ப்ரொமோ 3லே தெரிஞ்சிருச்சு. இந்த சைடு கலையரசன் உட்காந்துருக்கான், சுபிக்ஷா அந்த சைடு போயிட்டா. அப்புறம் ரம்யா, வினோதெல்லாம் இன்னமும் இந்த சைடு, திவாகர் இந்த சைடு தான். ஸோ ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ கலை இங்கே வந்திருக்காப்புல, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா போயிருக்காங்க. பட் சுபிக்ஷா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வென்றிருக்காங்க, அதனால் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. ஓகே, அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா வியானா சொல்லியிருப்பாங்க, வியானாவுக்கு கிடையாது. ஸோ ஆக மொத்தம் யாருமே நாமினேஷன் கிடையாது. கனிக்கு கிடையாது. எஃப்ஜே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்று வாங்குவான். எப்படி எஃப்ஜே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்று வாங்குவான். அதாவது அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சூப்பர் டீலக்ஸ்னு ஒருத்தர் கொடுப்பாங்களே, அது கொடுத்துருவாங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே நாமினேஷன் தர மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி, அதனால தான் 5 பேர் வந்திருக்காங்க போல தெரியுது. நான் நினச்சேன் இந்த 5 பேர் சொல்லும் போதே எவ்வளோ இத்தனை பேர் காலியான என்னங்க பண்ணுறது. வியானா கிடையாது, சுபிக்ஷா கிடையாது, எஃப்ஜே கிடையாது, கனி கிடையாது, அப்புறம் பிரவீன் ராஜ் கிடையாது. அப்படிங்கிறப்ப யாருமே கிடையாதுங்கிறப்ப யார் வருவா, இருக்கிறது தான் வருவான். ஆனால் திவாகர் எப்படி தப்பிச்சாரு, ரம்யா எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியாத இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் செமையாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, அதில் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ கனிக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்படா நீங்கள் தோத்தீங்க இந்த டாஸ்க்கை, என்னடா இது இதை விட்டீங்க அப்படிங்க எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க வாயில் தூக்கிட்டு. கனிக்கு மூஞ்சி மோரையும் பாரு வருது. தோத்தா சரி ஓகே, பிக் பாஸ் திறமையை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போகிறதுக்கு என்ன உட்காந்து அப்படி அது எப்படா எஃப்ஜே திட்டுறா போட்டு, எஃப்ஜே என்ன எஃப்ஜே நீ பண்ணிட்டு இருக்க, என்ன கோஆர்டினேட் பண்ணுற, ஒழுங்காடி பண்ண மாட்டியா அப்படின்றா. நான் பார்த்து ஷாக்காகி போனேன், ஏன்னா அது இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு. அவன் அங்கிட்டு உசுரை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க ஒரு பாராட்டு கிடைக்கணும் பரவாயில்ல, இங்கே போய் எல்லாத்தையும் பண்ணணும். அதாவது நாமினேஷன்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஜெயிக்கணும், சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்ச பிறகு எதுவும் நடக்கக்கூடாது, அங்கே ஃபுல்லாக அவங்க தான் உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டது அப்படிங்கிறது கனிக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒருத்தன் போக போகிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஸோ ஸ்வாப் இதுதான். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, இனிமேல் இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்போ என்ன சொன்னாங்க, டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை இல்லை, தோக்குறவங்களுக்கு வீக்லி டாஸ்க் பாதிக்கும்ட்டாங்க. அப்போ தோத்தது யார், சூப்பர் டீலக்ஸு. வீக்லி டாஸ்க்கு சூப்பர் டீலக்ஸ்க்கு ஒரு ஆப் இருக்குது. அது என்ன ஆப்பு, அதுதான் இப்போ பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் பிக் பாஸ் வாங்குறான், எல்லோரும் ஜட்டியோடு சுற்ற போகிறாங்க.
ஏற்கனவே 18+ தான் இருக்குது, இன்னும் இது வேறு இந்த கருமத்தை வேறு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படிலாம் பிக் பாஸ் வந்து பித்தலாட்டம் பண்ணுறான் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் கனி, நீங்கள் நிஜமாவே பெரிய ஆள் தான். ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மீண்டும் சந்திப்போம்.